ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். புளிச்சக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஆனால் இதோட புளிப்பு டேஸ்ட்டுனால நம்ம ஈஸியாக நம்ம பச்சையாக எடுத்துக்க முடியாது. டக்குன்னு பொரியல் பண்ணியும் சாப்பிட முடியாது. ஸோ இதை தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை பொடி பண்ணி எடுத்துட்டு அதே ஜார்லேயே நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா நிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இந்த கீரை பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதை ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளிச்சக்கீரை தொக்கை சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கு இதை தான் பேக் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.